எழில் சாரோட துல்லாமலம் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகி இப்போ 25 வருஷம். அவர் சொன்னார் 25 வருஷம்ட்டு ஷாக் ஆகி போச்சு. இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு. அப்போ என் கணக்கு பார்த்தேன் திருப்பாச்சு, நமக்கு சீக்கிரம் வந்துருமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும். வருஷங்கள் வந்து இவ்வளவு சீக்கிரம் 25 வருஷங்கிறது டக்குனு வயசானவங்க காட்டிடும்ல. ஆனால் எழில் சாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவர். அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்கார். துல்லாமலம் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது தெரியும் பொருளாதாரத்தை எவ்வளோ கஷ்டப்படும்ட்டு. ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் துல்லாமலம் துள்ளும் தான் அந்த கஷ்டத்துலையும் நான் 2 தடவை பார்த்தேன் படத்தை. அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே, சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு, ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமான படம் தான் துல்லாமலம் துள்ளும். அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்து எப்படி டக்குன்னு காமெடிக்கு மாறினது ஷாக்காக இருக்கு. ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டலாக அப்படியே ஃபுல் காமெடி. சில காமெடி படம் எடுப்பாங்க, நமக்கு சிரிப்பு வராது. ஆனால் இவர் படம் தான் காமெடி படம் எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துலலாம் காலையில் 6 மணி கோழி கொக்கர்கோன்னு கூவிச்சு, அதை கேட்டாலே போதும். அந்த சீனை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு நமக்குள்ள ஒரு துக்கம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அந்த சீனை பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம். என்னை பற்றி இயக்குநர்களை காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை. அதை மிகப்பெரிய திறமை வேணும். அளவு வச்சிடலாம், அது மாதிரி த்ரில்லர் படம்லாம் நம்ம பயமுறுத்திடலாம். ஆனால் மனுஷனை சிரிக்க வைக்கிறது இருக்க அதுதான் பெரிய விஷயம். அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி கிங்குன்னே சொல்லலாம். அவரை அதில் போயிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று இப்போ KS ரவிக்குமார் சொன்னார், சூப்பர் குட். எனக்கு அதுதான் தாய் வீடு. அங்கேருந்தான் நாங்கள் திருப்பாச்சி, அங்கேருந்து நம்ம படம் பண்ணது. அதே தாய் வீட்டிலேருந்து தான் எழில் சார் வந்திருக்காரு. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரோட இன்னும் ட்ராவல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். அது மாதிரி இயக்குனர் சங்கத்துலேயும் சரி, எனக்கு முன்னாடி அவர் தான் பொருளாளராக இருந்தார். என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு கேப்பில் போச்சுல. முன்னாள் பொருளாளர் இன்னைக்கு பிஸியாக இருக்கார். அதே வழியில் நாளைக்கு நம்மளும் பிஸியாக இருக்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு இந்த மேடை கொடுத்துருக்கு. எழில் சார் தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்து மக்களை மகிழ்விக்கணும். அடுத்து துல்லாமலம் துள்ளும் ரிலீஸ் ஆகி 50வது வருடத்துலையும் அவர் இந்த மாதிரி பிஸியாக இருக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.